கும்கி 2 திரை விமர்சனம். மதி, ஸ்ரதா ராவ், ஆண்ட்ரூஸ், அர்ஜுன் தாஸ், ஆகாஷ், ஹரிஷ் பெராடி, ஸ்ரீநாத் மற்றும் பலர் நடிப்புல பிரபு சாலமன் இயக்கத்துல நிவாஸ் கே பிரசன்னா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கும்கி 2. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். மலை கிராமத்தில் வாழும் ஹீரோ மதி சிறு வயதில் வழி தவறி பள்ளத்தில் சிக்கிக்கொண்ட குட்டி யானை ஒன்றை காப்பாற்றுகிறார். அதிலிருந்து அந்த குட்டி யானை மதியை சுற்றி சுற்றி வருகிறது. பாசத்திற்காக ஏங்கும் மதி யானையின் பாசத்திற்கு அடிமையாகி அதை வளர்க்கிறார். யானையும் மதியும் வளர்ந்து சகோதரர்களைப் போல எப்போதும் ஒன்றாகவே இருக்க ஒரு நாள் திடீரென்று யானை மாயமாகி விடுகிறது. யானையை தேடி அலையும் மதி ஒரு கட்டத்தில் அதன் நினைவில் தன் நிலை மறந்தவராக வலம் வருகிறார். இதற்கிடையே ஆசிரியரின் அறிவுரையால் கல்லூரி படிப்புக்காக தன் ஊரை விட்டு செல்லும் மதி 5 வருடங்களுக்கு பிறகு தன் சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அப்போது மாயமான யானை பற்றிய தகவல் ஒன்று அவருக்கு கிடைக்கிறது. அந்த தகவலை வைத்து யானையை தேடி செல்லும் மதிக்கு அவரது யானை கிடைத்ததா, யானை மாயமானதன் பின்னணி என்ன என்பதுதான் கும்கி 2. ஹீரோவாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர் மதி தோற்றத்தில் ஹீரோவுக்கான அனைத்து அம்சங்களும் நிறைந்தவராக இருக்கிறார். யானையை இழந்துவிட்டு தவிப்பது, யானையை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற துடிப்பது, தன்னிடம் இருந்து யானையை பிரிக்க நினைப்பவர்கள் மீது கோபம் கொள்வது என்று பல்வேறு உணர்வுகளை நேர்த்தியாக வெளிப்படுத்தி நடிப்பில் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறார். ஹீரோனியாக இல்லாமல் சில காட்சிகளில் மட்டுமே வந்து போகும் ஸ்ரதா ராவ், ஹீரோவின் நண்பராக நடித்திருக்கும் ஆண்ட்ரூஸ், வனத்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் அர்ஜுன் தாஸ், அரசியல்வாதியின் உதவியாளராக நடித்திருக்கும் ஆகாஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ஹரிஷ் பெராடி என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் கொடுத்த வேலையை குறையின்றி செய்திருக்கிறார்கள். நிவாஸ் கே பிரசன்னா இசையில் பாடல்கள் அனைத்தும் மெலோடி ரகம். ஒளிப்பதிவாளர் எம் சுகுமாரின் கேமரா மலைகளையும் அருவிகளையும் பார்வையாளர்கள் வியக்கும் வகையில் காட்சிப்படுத்தியிருக்கிறது. காட்சிகளை மிக நேர்த்தியாக தொகுத்து இயக்குனர் பிரபு சாலமன் சொல்ல நினைத்ததை பார்வையாளர்களிடம் கடத்தியிருக்கிறார் படத்தொகுப்பாளர் புவன். இயக்குனர் பிரபு சாலமனுக்கு வனமும் யானையும் புதிதல்ல என்பது போல பார்வையாளர்களுக்கும் இந்த கதை புதிதல்ல. இதே பாணியிலான 2 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அவை 2இல் இல்லாத சிறப்பு இதில் இருக்கிறது. மொத்தத்துல கும்கி 2 உருவத்தில் மட்டுமே பெரியது.